அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் என்னுடைய அன்பு அழைப்பிற்கு ஏற்று பெரிய பெரிய ஜாம்பான்கள், பெரிய பெரிய சாதனை நிகழ்த்திய அத்தனை பேருமே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வுக்கு பத்திரிகை சகோதரர்களும் தயாரிப்பாளர் சகோதரர்களும் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னதும், உங்கள் மண்ணை சேர்ந்தவர், உங்கள் தேசத்தை சேர்ந்தவர், இன்று ஒரு நீதிபதியாக, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை விட மேலானவராக, நமது சட்டசபை தலைவராக, சபாநாயகராக நீதி போதித்துக் கொண்டிருக்கின்ற அப்பாவு அவர்கள் தலைமை தாங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னதும், ஒரு அண்ணனாக, ஒரு தந்தையாக, பாசமிக்க ஒரு நல் வழி நடத்துபவராக என் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டவர். எங்கள் ஊருக்கும் அவர் ஊருக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு அண்ணன் சொன்ன உடனே அவருக்கு இன்னைக்கு சட்டசபை இன்னைக்கு எப்படிப்பட்ட விவாதங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத்தனை விவாதங்களும் முடிந்த உடனே சட்டசபையை முடித்துட்டு ஒரு முகத்தை கூட கழுவாம, ஒரு பிரஷ் வாஷ் கூட பண்ணாம அண்ணன் அவர்கள் நேரே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அப்பாவு அவர்கள் ஒரு வாழும் காமராஜராக, இந்த தேசத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக, எளிமையை மறு உதாரணமாக, ஒரு அந்த ஊரில் அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர் நடந்துதான் போவாருங்க, காலில் செருப்பு பட மாட்டார்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கியவர். ஆசிரியராகவே வாழ்ந்து மடிய வேண்டும் என்பதல்ல, இந்த தேசத்தையும் வாழ முடியும் என்பதற்கு ஒரு முன்னதாக அண்ணன் அவர்கள். அதாவது உழைத்தால் முடியும், உண்மையான உழைப்பாருங்க. சும்மா அதுக்காக காட்டு முராட்டித்தனமா ஏதாவது உழைச்சிட்டு என்ன முன்னுக்கு வர முடியலன்னு சொல்ல முடியாது. அந்த உழைப்பில் நியாயம் இருக்க வேண்டும், அர்த்தம் இருக்க வேண்டும். அத்தனை அர்த்தத்துக்கும் பொருந்திய அருமை அண்ணனாக, என் தந்தையாக நான் பார்க்கின்ற அப்பா அவர்களை வருக என்று வரவேற்பதில் நான் சந்தோஷம் இருக்கிறேன். அதே போல நான் பத்திரிகையாளராக வரும்போது வியந்த ஒரே ஒரு மனிதர் நக்கீரன் கோபால் அவர்கள் தான். எப்போ அவர் புக்குவரணி கடையில் காவல் நிற்கும் காலையில். ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு தேவையான புரட்சிகரமான சிந்தனை அந்த எழுத்துக்கள்ல இருக்கும். எதற்கு பற்றி பயப்படாத துணிச்சலுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா அண்ணா நக்கீரன் கோபால் தான். ஒரு அரசாங்கமே ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல, பிடிக்க முடியல, அவர் எங்க இருக்காரு, எப்படி ஒரு சிறு தடையும் கூட இல்லாத ஒரு சூழலிலும் ஒரு சவாலாக எடுத்துட்டு, துணிச்சலாக எடுத்துக்கிட்டு, அதான் அட்வென்ச்சர் பாருங்க, போய் அந்த வீரப்பனுடைய சகாப்தத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு பாருங்க. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அவர் செய்யறதெல்லாம் தேசத்துக்காக தான். இந்த நாட்டு மக்களுக்கு எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை தோல்வித்து காட்டுறது அவருடைய வேலை. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றம். அவருடைய பாட்டம் அப்படிதான் வரும். அவருடைய இதுல பாத்தீங்கன்னா போன் பண்ணோம்னா நக்கீரா அப்படின்னு தான் வரும். அப்படி ஒரு சிந்தனை கொண்டவர் அவரு. இந்த நிகழ்ச்சிக்கு இருந்தால் ஒரு பத்திரிகையாளருடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் இருந்தால் நல்லாக இருக்கும் என்று சொன்னதும் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் எங்களுக்கு தோன்றியது. அண்ணன் அவர்களை வருகை என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக தேவயானி மேடம் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு சிரிப்பு அவங்க கிட்ட இருக்கும், ஒரு எளிமை இருக்கும். அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்கள் அந்த இடத்துல சாதித்தாலும் சரி, பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? பெண்கள் இல்லாத இடத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை மதிக்க வேண்டும். எல்லா இடத்திலையும் அவங்களுக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் கொடுத்தா மட்டும் போது அந்த மேடையில் அவர்களை உட்கார அதுக்கு அவங்க துணிச்சலானவங்க எந்த இடத்துக்கும் வருவார்கள். நம்ம கன்னியாகுமரியில் ஒரு சமத்துவ பொங்கல் நடத்தினோம். அத்தனை கூட்டத்தையும் சமாளிக்கிறது பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துமே அவங்க எல்லாருக்கும் கை கொடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அது அவங்க ஒரு பின்வாங்கல. அவங்க அந்த கூட்டம் தானே பிரமிச்சு போயிடுவாங்க. என்ன விட்டுங்க நடிகை அப்படியே ஒரு மாதிரி ஒரு பதிலியை பந்தா பண்ணுவாங்க. ஒரு 4 அடியாட்கள் மாதிரி சுத்தி பவுன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு தெரியல நடிகைகள்னா அவங்க என்ன ஒரு இது வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. எல்லாம் நல்ல சகஜமானவங்க தானே. அப்படி ஒரு இன்னைக்கும் ஒரு கிராமத்து பெண் போலதான், ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து பெண் போல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அந்த விழாவுக்கு வரணும், இப்பதான் அங்க வந்திருந்தாங்க. எனக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்து ஒரு வார்த்தை சொல்லலை. நானே என் மனைவி போன உடனே என்னைக்கு சார் டேட் அப்படின்னாங்க. நான் வந்துடுறேன் சார், உடனே உங்களுக்கு உங்க நிகழ்ச்சியில நான் கண்டிப்பா வருவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் நான் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது பாதி நாள் கிளாஸுக்கு போகாம கட் அடிச்சது சாருடைய படத்தை பாக்குறதுக்காகவே அவ்வளவு கட் அடிச்சேன்.
ஏன்னா எனக்கு கன்னட மொழி தெரியாது. பெங்களூர்ல படிக்கும்போது நான் லா படித்தேன். எனக்கு கன்னட மொழி தெரியாது. எங்களுக்கு முதல் கிளாஸ்லேயே போர் அடிக்கும். அப்படியே பின்னால் இருந்து 2 பேர் அப்படியே பறந்துவாங்க. அப்படியே வெளியே கிளம்ப லாவண்ய தேட்டரில் இது நம்மளால் ஓடிட்டு இருக்கு போவோம் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட 30 நாட்கள் அந்த படத்தை நான் பார்த்தேன். 30 நாட்கள் அவருடைய படத்தை இது நம்மால் அப்படி என்னைக்கு போனாலும் அதை ரசிக்கும்படி இருக்கும். ஏன்னா அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறோம். அப்படி இந்த மக்கள் ரசனைக்காக சாமானியர்களும் சந்தோஷம் அடைய வேண்டும், சாமானியர்களும் ரசிக்க வேண்டும். அதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளவு ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு எளிமை இருக்கும், யதார்த்தம் இருக்கும். எல்லாமே அவருடைய படம். எல்லா படங்களும் தான், அது அந்த 7 நாட்களா இருக்கட்டும், வரிசை எந்த படத்தையுமே நீங்க குறை சொல்லுங்க, எல்லாமே சில்வர் ஜூப்ளி. கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா 25 படங்கள் சில்வர் ஜூப்ளி. நான் நினைச்சு பாருங்க. அவருடைய படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மேனேஜர் பண்ண வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்துக்கு அப்ப நான் ஒர்க் பண்ணேன். சார் அப்போ ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அப்ப நான் பத்திரிகையாளராக அவர்கிட்ட பழக முடிஞ்சது. நான் ஜெமினி சினிமாவில் இருந்ததுனால எல்லாருக்கூடிய பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போ அவருடைய படங்களுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை நான் பெருமையாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதே போல டைரக்டர் விக்ரமன் அவர் ஆபீஸ்ல தான் எனக்கு டைரக்டர் ஆகணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப ஆசையா டைரக்டர் ஆகணும்னு தான் படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு லாயரா போறதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு போறதுக்கே மனம் இல்லை. ஏதோ இந்த சிறைச்சாலைகளை பிடிச்சுக்கிட்டு தரலாம் போலே இருக்குது. சினிமா பக்கமே வரணும் உடனே ஆசையில சினிமா பக்கம் வாய்ப்பு தேடும்போது பத்திரிகையில சேர்ந்தேன். பத்திரிகையில சேர்ந்தவரும் பத்திரிகை இருக்கு எனக்கு மனம் இல்லை. டைரக்டர் வீட்டுக்கு டெய்லி போவேன். கலா பிளாட்னி அவருக்கு ஒரு பிளாட் உண்டு, கேட்க நகர்னு நினைக்கிறேன். சார் வீட்டில் போய் டெய்லி போய் நிற்பேன். அப்படி நின்றுட்டு பத்திரிகை விட்டுட்டு எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் சேர்ந்துடலாமான்னு ஆசைப்பட்டு, அப்படி ஆசைப்பட்ட ஒரு புது வருஷம் தான். அப்ப தான் அவருக்கு படம் வெளியானதும் பட்டி தொட்டி எங்க பரபரப்பா பேசப்படுற ஒரு இயக்குனரா இருக்கிறாரு. அப்ப லட்சுமணன் தான் அவர் நந்தி மாதிரி வெளியே இருப்பாரு. அது டைரக்டர் பார்க்க முடியாது. காலையில் 10 மணிக்கு வாங்கிட்டு லட்சுமணன் இப்பவும் அங்கதான் இருக்காரு. நான் இப்படியாவது கொஞ்சம் கொடுப்பானே அவர்கிட்ட போய் கெஞ்சும் போய் பேர் சாரை பார்க்க கொடு. அப்புறம் பத்திரிகையில வந்ததும் பேட்டி எடுக்க ஒரு வாய்ப்புகள் கிடைச்ச பிறகு டைரக்டர் கூட பழகுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சூரிய வம்சம் படம் நான் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதாவது நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வியாபாரத்துக்குள்ள வரும். விஜய்க்கு பிஆர்ஓ, விஜய்க்கு மேனேஜர், பல நடிகர்களுக்கு ஒரு எங்க போனாலும் திரைக்கு பின்னால் எனக்கு ஒரு பெரிய ராசின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட போய் சேர்ந்தாலும் அவங்க கூட அவங்க பெரிய அளவில் வந்துருவாங்கன்னு ஒரு அப்படி ஒரு பெயரையும் புகழையும். அருமை நண்பர், நமது தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், 5 ஸ்டார் ஆடியோ கதிரேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள் பல திரைப்படங்கள் வெளிவருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த கதிரேசன் அவர்கள் இங்கு மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அன்பானவர்களே, விக்ரமன் சார் பற்றி சொல்லும் ஒரு ரொம்ப எளிமையானவர். அதாவது பூவை உனக்காக ஒரு படம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது, பூவை உனக்காக படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சௌத்ரி சார்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட். அப்போ டெய்லி ஜெமினி சினிமா இருக்கனால நாடிக்கு கூப்பிடுவாரு. நல்ல முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி பூவை உனக்காக கதையை கேட்டது மிரண்டு போயிட்டு கதை, அதாவது ஷூட்டிங் முன்னாலே. அப்ப நான் அவரு மனசுல என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியாது. நான் சந்திரசேகர் சார்ட்ட நான் போய் சொன்னேன். நான் எப்பவுமே அதை கரெக்டா செய்துட்டு இருப்பேன். சரியான படம் சார், அது சரியான கதை சார். அது எப்படியோ சந்திரசேகர் சாரும் அவங்க ஆபீஸ்க்கு போய் அவங்க கூட பேசி அந்த படம் அப்படிதான் விஜய்க்கு கிடைத்தது என்ற அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லோரும் பிறப்பில் பணக்காரர்களாக பிறக்க முடியாது. பிறந்த உடனே ஜெட்டில மேல போக முடியாது. அப்படி யாராவது போறாங்கன்னா தவறான வழிகள்ல மேல போறாங்கன்னு அர்த்தம். அப்படி தவறான வழியில மேல போறவங்க ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகணும். உண்மையா இல்லையா? உண்மையா உழைக்கிறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த மேடையில் இருப்பவங்க எல்லாம் உண்மையில உழைத்தவர்கள். சூரிய வம்சம் படத்தை 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த அந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஏரியாவையும் 2 கோடி எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணியிருக்குது. இத்தனை படம் 10 மடங்கு லாபத்தை கொடுத்த ஒரு படம். அப்படிப்பட்ட இயக்குனர் யாரு? அவரால் பூவை உனக்காக எடுக்க முடியும், சூரிய வம்சம் மாதிரி நல்ல கமர்ஷியல் ஜனரஞ்ச படத்தையும் எடுக்க முடியும் என்பதற்கு ஒரே முன்னுதாரணம் நம்மளுடைய டைரக்டர் விக்ரமன் அவர்கள். அவர் இந்த விழாவுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்டேன். பாவம், உண்மையே அவர் பல கமிட்மெண்ட் கதை கேட்கிறாரு, இப்பவும் ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்கிறாரு. எல்லா எண்ணத்தையும் விட்டுட்டு இங்க வருகை தந்திருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல ராஜசேகர் அவர் கிங் மேக்கர்னு ஒரு நிறுவனத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறார். 1000 பேருக்கு, 1-2 பேருக்கு இல்லை. அவரும் தயாரிப்பாளராக ஆக போறாரு. அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் உடனே இங்க ஒரு 10-25 பெண்களுக்கு நான் உதவி பண்ணணும் சார், எப்படியாவது ஒரு வாய்ப்பு தாங்க, காடுபடத்துக்கு வந்த மாதிரி அந்த பெண்களுக்கு உதவி பண்ணுவதற்காக இந்த வருகை இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை இங்கே வருக என்று வரவேற்று
என்னோடு இருக்கின்ற பயணப்படுகின்ற இந்த துணைத் தலைவர் அது அருமை சகோதரர் மேல பேசினார் இல்லையா, அவர் வந்து ஆரம்பத்தில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, கையிலிருந்து பணத்தை போடுவதை தவிர துணைத் தலைவர் தான் பேரு. ஒரு நாள் நாங்க எதுவும் அவருக்கு உதவி பண்ண கிடையாது. எங்க கூட இருக்கிறாரு. நமது நந்தகுமார் அவர்களுக்கும், என்னோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற KP சிவா அவர்களுக்கும், அதே போல என் மனைவி இங்க வருகை தந்திருக்கிறாங்க பொன் செல்வி, என் மருமக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. எளிமையை காட்டிருங்க, எங்க மாமா முத்து விமலா. அந்த டைம்ல தான் நான் எல்லாரையும் சொல்ல முடியும். அதே போல என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் என் கூட இருக்கின்ற மீனாட்சியா இருக்கட்டும், டைமண்ட் பாபு அவர்களாக இருக்கட்டும், மீனாட்சி தலைவர் அவங்க ஒரு ஆட்டோ என்ன பெண்மணிமா, சிங்க பெண்மணி, வீர பெண்மணியுடைய தலைவர் அவர் எப்பவும் என் கூட இருப்பாங்க. அதே போல டைமண்ட் பாபு ஆரம்பத்திலேருந்து என் கூட இருக்கிறாரு. நான் யாரும் என் கூட இருக்கிறவங்களை யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன், கடைசி வரை என் கூட வச்சிருப்பேன். அவங்களுக்கும் மற்றும் PT செல்வகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, சினிமா துறையிலிருந்து எப்படி கலப்பை நிட்டு ஒண்ணு தூக்கினார் அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு இயக்கம் இருக்க முடியல, சினிமால நம்ம ஜெயிக்க முடியல, டைரக்டரா ஜெயிக்க முடியல, ப்ரொடியூசராலையும் புலி இலின்னு எடுத்து யாரோ செய்த பாவத்துக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்போ நம்ம அடுத்த கட்டம் ஏதாவது பண்ணணும் போது அந்த சமுதாயம் மீது எனக்கு எப்பவும் அக்கறை உண்டு. அந்த அக்கறையை தோத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உடனே எங்கேயோ எப்போ உழைப்போம், ஆனா இங்க இருந்து ஒரு பலன் கிடைக்கும். நான் வந்து தென் மாவட்டங்களில் செய்த வேலைகள்லாம் சக்சஸா இருந்தது. எப்பவுமே ஒரு நேர்மையோடையும் சரியாகவும் பண்ணா, யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்பதற்கு வேற யாரையும் உதாரணம் கூட என்னையே உதாரணம் எடுத்துருக்கேன். தொட்டதெல்லாம் எனக்கு அங்கேயும் வெற்றி தான். நான் ஜெயித்ததுலாம் என் மனைவி கூட இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல இந்த ஒரு 3 மாசத்துக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருவோம். ஒரு தலைவர் சும்மா எல்லாம் கட்ட முடியாது, உழைக்க உழைக்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து 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 நம்ம இதுலதான் பேர் வாங்க முடியும். கல்வியில தான் காமராஜர் பேர் வாங்கினாரு. அந்த கல்விக்காக தான் நம்ம உழைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 கட்டடங்கள், வகுப்பறைகள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப போராட்டம் தான். வேற எந்த வீட்லையும் பண்ண விட மாட்டேங்க. என் மனைவி இதுக்கு ஆதரவு தந்தனாலதான் என்னால் பண்ண முடிஞ்சது. பிறந்தோ வளர்ந்து விட்டோ ஒரு மனிதனாக செத்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பயணம். மிக சிறப்பு, ரொம்ப கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு ஆறுதல் சொன்னாரு அண்ணன், அப்பாவு நான் இருக்கேன், அவனுக்கு பயப்படாதேன்னு அந்த மேடையில் வச்சு சொன்னாரு. இப்பமா கையை பிடிச்சதான் சொன்னாரு. கண்டிப்பா அடுத்த கட்டம் ஒண்ணு வந்திருக்கு. அன்னைக்கு நான் சிஎம் கூட போய் உட்கார்றேன்னு கனவுல கூட நினைக்கல. சிஎம் வந்து கூப்பிட்டு வந்து கிட்ட வேற 2 பேர் இருக்கும்போது கூட அவங்களை எழுப்பிட்டு அவர் PT செல்வகுமார் உட்கார வைங்க அப்படின்னாரு. எனக்கு நான் ஒரு தவிப்பில் இருக்கேன், கடவுளே பெரிய இடத்து பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்கள்லாம் உருவாக்கிட்டோம், நம்மளை கைவிட்டுட்டாங்களே, எங்கடா போறதுன்ட்டு அவ்வளவு ஏக்கங்கள் இருக்கு, அவ்வளவு வலி இருக்குது. எதையும் வெளியே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? எல்லா உண்மையும் வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. அந்த வலியோடு இருக்கும்போது ஒரு நல்ல மருந்து போட்ட மாதிரி தான் எனக்கு சிஎம் அவர்கள் கையை எப்படி பிடிச்சாரு. அப்போ தமிழ்நாட்டின் முதன்மை ஆள் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் முதன்மை ஆள் கையை பிடிச்சிட்டு உங்க வலி எனக்கு தெரியும்னார். உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்குது எனக்கு தெரியும். ஒரு பேப்பர் எடுத்து காட்டினார். இது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட், உங்க மாவட்ட ரிப்போர்ட் என் கையில இருக்கிறது. உங்க ஏரியாவில் உள்ள மினிஸ்டர்ஸ், அது அப்பா மாதிரி உள்ளவங்கள யார் சொன்னாங்க தெரியும், எல்லாரும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். அவ்வளவு போதும் எனக்கு அவர் தரலாட்டும் பரவாயில்ல, எதுவும் செய்ய முடியல வேண்டாம். ஆனால் எங்கேயோ கைவிடப்பட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல கை தூக்கப்பட்டோம் என்று அப்பதான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நினைச்சேன். நீ ஓய்ச்சிட்டே இருக்கா, எங்க இருந்தாலும் உனக்கு ஒரு பலன் வரும் என்பதை அன்றுதான் நான் அனுபவித்தேன் நண்பர்களே. ஆகவே உங்கள் பணியில் சிறப்பு கரெக்டாக இருங்க. எங்கேயோ தோக்கடிக்கப்பட்டிருங்க, எங்கேயோ உங்களை கைவிட்டுருவாங்க. ஆனால் கைக்கு தூக்கி எடுப்பதற்கு அப்பாவும் மாதிரி ஒருவரோ, நக்கீரன் கோபால் மாதிரி அண்ணன் மாதிரி ஒருவரோ, தேவேனி வீட்டுல 1 மணி நேரம் எனக்கு அவ்வளவு ஸ்வீட் தந்து, ஒரு வீட்டுக்குள்ள யாராவது உள்ள விடுவாங்களா? பார்க்க பயமா இருக்கும். ஆனால் அவங்க வீட்டுல 1 மணி நேரம் அவங்ககிட்ட விட கேளுங்க, அங்கே உட்கார வச்சு பேச ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் என் நண்பன் கதிரேசன் தோட்ட உடனே ஒற்றை மீதி கூட புகை குடிக்கல, எல்லாம் சாக்கடைகள் கூட தள்ளிட்டு போயிடுவாங்க, கிட்ட வரமாட்டாங்க. ஒரு தோல்வினா கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் தோற்றால் கூட கை கொடுக்கிறவங்கள அவன் தான் நண்பன். தோற்கும் போது கூட இருக்க பாருங்க, அவன் மேலும் வெற்றி பெறுவான், அவன் கடவுளின் பிள்ளை என்பதை சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவுக்கு நீங்களும் கூட இருக்கீங்க பாருங்க. இவ்வளவு கூட்டம் எப்படி வரும்? இவ்வளவு நீங்க வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதை என்று நான் நினைக்கிறேன். அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொன்ன போவாது, எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம நண்பர் PT செல்வகுமார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே தெரியும். முதல்ல வந்து பத்திரிகையாளராக சினிமா உலகத்துக்கு வந்து, அப்புறம் PRO ஆகி, அப்புறம் வந்து நடிகராகி,
அப்புறம் வந்து திரைப்பட தயாரிப்பாளராகி விநியோகஸ்தராகி அவர் வந்து பல தரங்கள் எடுத்திருக்காரு. நாட்டாமை படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அது நாட்டாமை படத்தில் நடித்ததால் என்னவோ தெரியல, அவரே ஒரு நாட்டாமை ஆகி கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே பஞ்சாயத்து பண்ணி அந்த படம் ரிலீஸுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப கலப்பை மக்கள் இயக்கம்ன்றது நிச்சயம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட இதே இடத்துல ஒரு விழாவுக்கு வந்தேன். இன்னைக்கு இந்த முதல்ல இந்த ஃபில்ம்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப மிரட்சியாக இருக்குது. இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய சாதனையே அல்ல, அது ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் புலி படம் தயாரித்தார். அவர் தயாரித்த படம் மட்டும் புலி இல்லை, அவரே ஒரு புலி தான். அவர் வந்து அவர் இன்னும் பெரிய ராசி என்ன அப்படின்னா, அவர் யார் கூட அவர் தளபதி கூட தான் எப்போதுமே இருக்கிறாரு. முதல்ல ஒரு கலை உலக தளபதி கூட இருந்தார், இப்போ அரசியலில் தளபதி கூட இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் வாங்கி சொல்லுவார். இப்போ சினிமாவில் ஜெயித்தாரோ மக்கள் பணியில் ஜெயித்தாரோ அது மாதிரி அரசியலையும் ஜெயிப்பாரோ, ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவார். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய என்னுடைய உறவினர் அருமை தம்பி பிடி செல்வகுமார் அவர்கள் பல பணிகளை செய்திருந்தாலும் பள்ளிக்கு செய்த பணிகள் குறித்து ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதற்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி பிடி செல்வகுமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கலை உலகினுடைய ஜாம்பவான்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய நம்முடைய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி இயக்குனர் விக்ரம் அவர்களே, நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய எம்ஜிஆர் என்றாலே வாரிசு என்றால் அவர் தான் பாக்கியராஜ் தான் என்று சொல்கின்ற அளவுக்கு இயக்குனரும் நடிகருமாக இருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே, உண்மையை உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி யாருக்கும் அஞ்சாமல் ஒரு பத்திரிகை தர்மம் என்று சொன்னால் அது நக்கீரன் தர்மம் தான். என் தம்பி கோபால் தான். அன்றைக்குரிய என்னுடைய குடும்ப நண்பர் கோபால் அவர்களே, தேவயானி அம்மா சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஒரு சக்கரை பொங்கலுக்கு 10 நாளைக்கு முன்னால நம்ம பகுதிக்கு வந்திருந்தாங்க. அதுவும் தம்பி செல்வகுமார் தான். 3006 பானை, 3006 பெண்கள் சமையல் பொங்கல், அந்த ஒரு பெரிய சமத்துவ பொங்கலிட்டு அவ்வளவு பேருக்கும் துணிமணி என்னென்ன உண்டு அவ்வளவும் கொடுத்து எப்படிதான் செய்வாரோ தெரியாது கடற்கரையில் கொண்டு ஏற்பாடு செய்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளவு எளிமையாட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவ்வளவு தமிழ் பேச முடியும். அப்படி இனிமையா தமிழ் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை புத்துவளை கேட்டு துவக்கி வைத்த சகோதரி தேவயானி, தம்பி ராஜசேகர் கதிரேசன், எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பி சித்தி கணபதி உட்பட நம்முடைய பிடி செல்வகுமாருடைய துணைவியார் மருமகள் மாமா உட்பட வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். தம்பி 4 மணிக்கு வர சொன்னாங்க. சட்டமன்றம் 4 மணிக்கு தான் முடியுது. தம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேன். இல்லை அதை சொல்லியிருக்க கூட உடனே வந்திருக்கேன்ட்டாங்க. எனக்கு வந்து இந்த திரையுலகினரை பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பவான பக்கத்தில் நம்ம ஒரு சாதாரண ஆளை தலைமை ஏற்க சொல்லியிருக்காங்களேன்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் தம்பி சினி ஃபீல்டில் தான் வழக்கறிஞராக போனால் நான் வழக்கறிஞர் பணிக்கு போகலன்னாங்க. பெங்களூரில் படித்தா வழக்கறிஞர் பணிக்கு போக முடியுமா? பேருக்கம்னாங்க. எனக்கு தெரியாது. அது சொல்லலை. ஒரு திரை உலகில் கலை உலகில் இருக்கின்ற ஒருவர் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் வாழ்கின்ற அன்பு தம்பி பிடி செல்வகுமார் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதுதான் எனக்கு பிடிச்சது. அவருடைய எண்ணம் யாருக்கு உதவி செய்யலாம்? பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பள்ளிகளுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் இல்லை என்று சொல்லாது உடனே செய்து கொடுத்துருவாங்க. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு பார்த்த இடங்கள் நிறைய தெரியும். எனக்கு வல்லான் வேலை, பொட்டல் வேலை, இளந்த வேலை, பறக்க, மணக்குடி, கோவளம் போய் பாருங்க. என் தம்பி அவ்வளவு கடையாளங்க அங்கே கட்டி வச்சிருப்பாங்க.
பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டுதோறும் பல நிகழ்வுகள் நடக்கும் அந்த கலையரங்கத்தில். அப்பப்போ ஷெட்டு போடுவாங்க. அதுக்கு நிரந்தரமாட்டு ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்தா ஆண்டு முழுவதும் பல நிகழ்வுகள் அந்த பள்ளியில் நடக்கும். அப்போ மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதை, அது ஒரு சாமானிய மக்களுக்கு பயன்படுவதை தம்பி பிடி செல்வகுமார் செய்தார்னா அதுக்கெல்லாம் ஒரு எண்ணமும் உள்ளமும் நல்ல ஒரு மனது இருக்கவங்க மட்டும்தான் அதை நம்ம செய்து கொடுக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, இது கலையரங்கம் கட்டுறாருன்னா பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுக்காரு. கலையரங்கம் லீபுரம் எல்லாமே அரசு பள்ளி. லீபுரம், ஆரோக்கியபுரம், வாரியூர், தென்தாபுரம், எங்க மாடமுள்ள தர்மாவளி சொந்த ஊரு, அதே போல கோவளம், இப்படி மயிலாடி. நீங்க மயிலாடினா உங்களுக்கு அதுல ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அவர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் மயிலாடிங்கிற ஊர்ல கட்டி கொடுத்தாரு. அந்த ஊருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுசீந்திரம் தான்மலையான் ஆலயத்தின் அருகே இருக்கின்ற ஒரு நல்ல ஊர் மயிலாடி. கல் தொழில் நிறைய செய்வாங்க. 1835 வரை இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே யாருமே பள்ளிக்கூடம் பக்கம் தெருவுக்கே போக முடியாது. படிக்க உரிமை இல்லை. நமக்கெல்லாம் குருகுலம் இருக்கும். இது வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் படிக்க முடியும். நம்மெல்லாம் அந்த வாசல்ல தெருவுல எல்லாம் நம்ம போக முடியாது. அந்த உயர் ஜாதியினர் குடுமி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து. எங்க ஊர்லயும் சேர்மாதேவியில குருகுலம் இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்பவும் போக முடியாது. எப்பவும் நாங்க அந்த குருகுலத்துல போய் ஆனா படிக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் கொடுமை என்னன்னா, பெண்கள் அரைக்கு மேல எந்த துணியும் போடக்கூடாது. அதான் சித்தாந்தம். திருவாங்கூர் மகாராஜா சட்டம் அது. யாரும் மறக்க முடியாது, யாரும் அங்க போக முடியாது. பெண்களுக்கு மார்புல துணி போடணும்னா வரி கட்டணும். ஒரு வீர பெண்மணி இது இருந்தாதானடா நீ எனக்கு கேட்பண்ணி தன்னுடைய மார்பத்தை அறுத்து வீசி வீர தியாகம் புரிந்தால் அந்த பெண்மணி எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. இப்போ எவ்வளவு கொடுமையில நம்ம இருக்கோம். வாங்க சிரிப்பு நடிகர் சந்திரசேகர் ஐயா வாங்க. எஸ்.வி. சேகர் சேகரை சரியா சொல்லிட்டு போடுவேன். அது சந்திரனா இருந்தாருன்னா, எஸ் ஆர் இருந்தாருன்னா, ஈயா இருந்தாருன்னா சந்தோஷம் தான். அது அப்படிப்பட்ட நிலை அந்த காலகட்டத்தில் லார்டு மெக்காலே தான் முதலாட்டு இந்தியாவில் எல்லோரும் கல்வி கற்கலான்னு ஒரு சட்டத்தை முதல் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த லார்டு மெக்காலே தான் கொண்டு வந்தார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் RSS சித்தாந்தம் உள்ள. இவங்க கூட ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐயா சொல்லுவாங்க, இந்திய கலாச்சாரத்தை அழித்தவர் லார்டு மெக்காலே பிரபு. ஐயா கவர்னர் ஆர் ரவிட்ட போய் கேளுங்க, இந்திய கலாச்சாரத்தை அழித்த கொடுங்கோலர் யாருன்னா லார்டு மெக்காலே பிரபு. ஏன்னா எல்லோரும் கல்வி கற்கலான்னு எப்படி சட்டம் கொண்டு வரலாம், அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் ஆட்சியில் இருக்கும்போது 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அவங்க மட்டும் சமஸ்கிருதமும் மற்ற மொழிகளையும் படிப்பாங்க. அவங்க மட்டும்தான், வேற யாரும் படிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இதை கொண்டு வரும்போது முதலாக அந்த மயிலாடியில முதல்ல 1736 முதலாக அந்த தென்னிந்திய ரிங்கிள் தௌபே என்பவர் முதலாக பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து எல்லோரும் வாருங்கள், ஜாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ரிங்கிள் தௌபே பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு தம்பி பள்ளி கட்டிடமும் கலையரங்கமும் கட்டி கொடுத்ததுக்கு உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற பணிகள். இன்னொன்றை நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஆரோக்கியபுரமா கடற்கரை, அவருடைய சொந்த பந்தங்கள் அங்கே கிடையாது. மீனவ மக்கள் பெரும்பாலான வாழ்ற இடம். அதுக்கும் பள்ளியிடம் கட்டி கொடுக்காரு.
மணக்குடி எடுத்துக்கிடுங்க, மீனவ மக்கள் நிறைய இருப்பாங்க. அவர்கிட்ட ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை. யார் கேட்டாலும் தேவை அப்படின்னு சொன்னா சொல்லுகின்ற மனப்பான்மை எல்லோருக்கும் வராது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பண்பாளர் என்னுடைய அருமை தம்பி, அன்பிற்குரிய நம்முடைய PT செல்வகுமார் அவர்களை பாராட்டுகின்ற வாய்ப்பை பெற்றது நான் பெருமையாக கருதுகின்றேன். சினிபில்ல பல எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஊருக்கு வந்து அந்த கலப்பை அப்படின்னு ஒரு இயக்கம், அது எதனுடைய அடையாளம்னா விவசாயத்தின் அடையாளம். நம்முடைய மாடு வச்சு அந்த கலப்பை வச்சு தான் உழுது, அதுதான் நம்ம சாப்பிடுவோம். அதன் அடையாளம் மட்டும் ஆண்டுக்கு ஒருக்கா பொங்கல் விழாக்கு எங்களை கூப்பிடுவாங்க. PT செல்வகுமார் கூப்பிடுறாருன்னா அவ்வளவு பெண்களும் வந்துருவாங்க. நீங்க 3006 பானை ஒரு இடத்துல வைக்கணும்னா எப்படி வருவாங்களா பெண்கள் சொல்லுங்க? இடைக்க ஒரு நாள் ஒரு PT செல்வகுமார் வாழன்னா வந்துருவாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 18வது வருஷமா நடத்துறாரு. எவ்வளவு பெரிய காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இது போக நலத்திட்டங்கள் நிறைய செய்வாங்க. எங்களை கூட்டி கொண்டு போய் இப்படி உட்கார வச்சு, இந்த மேடை நாங்க போட்டது இல்லை, இவ்வளவு உருவாக்குனது அவர் பண்ணிட்டு எங்களை ஒரு நிமிஷம் கூப்பிட்டு இப்படி கொண்டு உட்கார வச்சு எல்லாம் செய்வாங்களே தவிர அவ்வளவு ஒரு பண்பான சாமானிய மக்களை பற்றி செய்தி. உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் யாருமே கீழே எட்டி பார்க்க மாட்டாங்க. அவ்வாறு பார்க்கின்ற தம்பியை உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடைப்பட்டிருக்கின்றேன். பிங்கிள் டவுரி முதல் பள்ளியை ஆரம்பித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு கொடுத்தார். மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரி கட்டணம் இல்லாமல் பட்டம் படிக்கலாம் என்று சொல்லி உயர் கல்விக்காக, அது பெண் கல்விக்காக நீ 8 படி கல்யாணத்துக்கு 6000 தாரன்னாரு, 10 படி 10,000 தாரன்னாரு, 12 படி 20,000 தாரேன் அப்படின்னாரு, நீ பட்டப்படி 50,000 ரூபாய் தாரேன் அப்படின்னு படி 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 படின்னு பெண்களை சொல்லி சேர்த்த மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 2035 ஆண்டுக்குள் 50% பட்டதாரி ஆக்குவோம். 2035 தமிழ்நாடு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே 53% தாண்டி பெண் கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கின்றது. இன்றும் பெண் கல்வி மட்டுமல்ல, படித்து முடித்து பணிக்கு செல்கின்ற பெண்கள் 41% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இன்றைய முதல்வர் பெரியாருடைய கனவு பெண் கல்வி, எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் எண்ணம் அதுதான். அண்ணா, கலைஞர் மொத்த ஒருவன் தான் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டியையும் கொடுத்து 12 படித்து முடித்து பட்டம் படிக்க செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி படி 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 என்று சொல்லி இங்கு இருக்கின்ற ஜாமான்களுக்கு தெரியும். உலகின் பல பகுதிகளுக்கு சென்று நீங்க எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் உயர் வகுப்பினர் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு படித்து முடித்து வேலைக்கு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உலகம் முழுவதும் இன்று பணிக்கு படித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாடு தான். ஒரு சமூக நீதியாக எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற இந்த அரசு இருக்கின்ற காரணத்தினால், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் செய்கின்ற காரணத்தினால், கல்வி உயர்ந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் நாம் நிறைந்து இருக்கின்றோம். ஆகவேதான் நம்முடைய தமிழையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் இப்பொழுது இருக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க இன்னொரு மொழி படிப்பதில் தவறில்லை. நானும் சொல்றேன் தவறில்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். மொழிவாரி மாநிலம் 1957-58 உருவாக்கப்பட்டது. தமிழ் பேசுறவங்க தமிழர், மலையாளம் பேசுறவங்க கேரளா, தெலுங்கு பேசுறவங்க ஆந்திரா, கன்னடம் பேசுறவங்க கன்னடம், ஒரியா பேசுறவங்க அவங்க, ராஜஸ்தானி பேசுறவங்க ராஜஸ்தானி மொழிவாரி மாநிலமாக பிரித்த போது 18% பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருந்தார்கள். 82% பேர்
ராஜஸ்தானி மொழியை பேசினார்கள். இப்போது அங்கே சென்று பாருங்கள், 12% பேர் ராஜஸ்தானி மொழி பேசுகின்றார்கள், மீதி அனைவரும் இந்தி மொழி பேசுகின்றார்கள். இதற்காகத்தான் நம்மகிட்டையும் நாக்கில் தேனை தடவி நம்மளை கட் பண்ணதுக்காக இன்னொரு மொழியை தானே படிக்க சொல்றோம் அப்படிங்காங்க. அந்த மொழி பேசவங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் பணியில் இருக்கின்றார்கள், சாதாரண பணியில் இருக்கின்றார்கள். திருவள்ளூர்லிருந்து கன்னியாகுமரி வரை போனா பீகாரை சேர்ந்தவர்கள், ஒரிசாவை சேர்ந்தவர்கள், நார்த் ஈஸ்டை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கண்ணியத்தோடு அவர்களை தங்க வைத்து நமக்கு சாமானிய மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு வேலைக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்குமோ அதே அளவு ஊதியமும் கொடுத்து அவர்களை தங்க வைத்து கண்ணியத்தோடு நடத்தி 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 1 கோடி பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மொழி பாடமானது முதல் மொழி தமிழ், தாய்மொழி, 2வது மொழி ஆங்கிலம். தேவையான எந்த மொழியும் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம பண்ணல. ஆகவேதான் நாங்க சொல்றோம், ராஜஸ்தானியை போலத்தான் இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல வந்து இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டை பார்த்து காஷ்மீர்ல முப்தி முகமது அந்த அம்மா அங்க போய் ஒரு மத்திய அமைச்சர் போய் ஒரு வார்த்தையை கேட்கிறார். அந்த அம்மா பதில் சொல்லி இதே வார்த்தைய தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் பெயரை சொல்லி நீ உன்னால கேட்க முடியுமான்னு கேட்கு. மகாராஷ்டிராவுக்கு போனாங்க அவங்க பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை போல் தாய்மொழி வேணும், தாய்மொழியை பாதுகாக்க வேண்டுங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல போனா தமிழ்நாட்டை போல் நம்முடைய வங்காள மொழியை பாதுகாக்கணுங்கிறாங்க. கன்னடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அதே வார்த்தை அங்க சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு நம்முடைய தமிழ் மொழி அழிந்தால், நம்முடைய தமிழ் அடையாளம் அழிந்தால் அதோடு நம்முடைய மாண்பே என்ன செய்யறோம் பேரும். அதுக்காக பிற மொழிகளை மீது நம்ம கோபப்படல, அதை எதிர்க்கல, படிக்க சொல்லல. ஆனால் அதை நம்ம திணிக்க கூடாது என்பதில் நம்முடைய முதல்வர் மிக உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் தான் சொன்னார், அசம்பிளியில் வச்சு ஆட்சி மொழியா இங்கிலீஷ சொல்லுங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இந்தி வந்து குந்திக்கணும்னு சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை அசம்பிளியில் அப்படியே இருக்கு. மொழி நமக்கு மிக மிக முக்கியம். முதலில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்னும் அழியாமல் இருப்பது நம்முடைய தமிழ் மொழி தான் இருக்கிறது. ஒரு காலத்துல தமிழ் மொழி வடமொழியில் இருந்து தோன்றியதுன்னாங்க. ஐயா கால்வெல் வட அயர்லாந்தில் பிறந்து லண்டன்ல படிச்சு இந்தியாவுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இடையகுடியில வாழ்ந்து மறைந்தவர் 18 ஆண்டு காலம் 18 மொழிகளை முழுமையாக கற்று தேர்ந்து ஒப்பிலக்கணம் எழுதி சமஸ்கிருதத்தை படித்து உலகில் தோன்றிய முதல் மொழி, அழியாத மொழி தமிழ் மொழி என்று கண்டுபிடித்து அந்த தமிழ் மொழிதான் மலையாளம், தெலுங்கெல்லாம் திராவிட குடும்பம். இது சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழி அல்ல, இது தனி மொழி, இது சமஸ்கிருதத்துக்கு முன்னால் உள்ள மொழி அப்படின்னு சொல்லி ஒப்பிலக்கம் தந்தவர் மறைந்த ஐயா கால்வெல் அவர்கள். ஆகவேதான் கலைஞர் செம்மொழி ஆக்கப்பட்டதும் கோயம்புத்தூரில் வைத்து அதுக்கு அடிப்படை ஐயா கால்வெல் தான் சொல்லி கடற்கரை சாலையில நேப்பியார் பாலத்தை தொட்டு முதல் சிலையாக அண்ணா அவர்கள் அதில் வச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா தமிழை பாதுகாக்க வெளிநாட்டில் இருந்து வந்தவர் கூட நம்முடைய தமிழை படித்து அதில் இருக்கக்கூடிய இலக்கியம், இலக்கணங்கள் நீங்க உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. ஆகவே இலக்கியம் என்னன்னா இலக்கு, ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற இலக்கை நோக்கி சொல்வதுதான் இந்த இலக்கணம். அந்த வாய்ப்பு நம்முடைய தமிழ் இருக்கின்றது. ஆகவே இந்த உலகை இருக்கின்ற வரை உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் இருக்க வேண்டும், தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழுக்காக எல்லோரும் மனதில் உறுதி இருக்க வேண்டும். பல மொழிகள் தெரிந்தாலும் வீட்டில் எல்லோரும் தமிழ் மொழியில் நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் என் தம்பி பி.டி. செல்வகுமார் அவர்கள், நான் எங்கு போனோம் அப்படின்னு எனக்கு தெரியல, நாங்க சரியான இடம், அறிவுள்ள ஆலயத்துக்கு வந்திருக்கின்றீர்கள், நம்பி வாருங்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அறிவாலயத்தை நம்பியவர்கள் யாரும்
எந்த குறையும் வந்ததில்லை. சுயமரியாதையோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற இடத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, இந்த அவையில் இருக்கின்றவர்கள், இந்த மேடையில் இருக்கின்றவர்களை அன்போடு உங்களுடைய உத்தரவை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு சில பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் அதனால் நான் கடைசியாக தான் பேசுவேன். நம்ம அந்த சமத்துவ பொங்கல் 3006 பானை விடும்போது கூட ஃபுல்லா உட்கார்ந்துட்டு கடைசியாக தான் நான் நிறைவா பேசுறேன். எனக்கு இதுலயும் அப்படி பேசுறதுதான் ஆசையா இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஜாமான்கள் இயக்குனர் விக்ரம் அப்படின்னு சொன்னா இவரெல்லாம் பேசுவாங்க. எவ்வளவு பெரிய இயக்குனர் தெரியுமா, அவரை மாதிரி அவ்வளவு பெருமையா பேசுவாங்க. நான் மட்டும் உண்மையை சொல்லுகிறேன், நான் அதிகமா இந்த படமும் பார்க்க இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப இது பண்றது கிடையாது. முடிஞ்சா பழைய பாட்டு 2 பாட்டு கேட்பேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி சீனா பார்த்துட்டு ரைட் அப்படின்ட்டு உடனே அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் நான் இருந்து பார்க்கணும், கேட்கணும், ரசிக்கணும் இருந்தாலும் என்னுடைய உண்மையிலே சொல்றேன், என்னுடைய பணி நிமித்தம் ஏதோ போக வேண்டும் என்பதற்காக காரணத்தை சொல்லி போறாங்க நினைச்சாங்க. எஸ்.சி. சேகர் எங்களுடைய எம்எல்ஏ இருந்தாங்க, என் நண்பர் அவங்க. ஆகவே உங்களுடைய எல்லோருடைய மேடையில் இருக்கின்ற இங்கு இருக்கின்ற எல்லோருடைய அனுமதியோடு இந்த அரிய வாய்ப்பை தந்த பி.டி. செல்வகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பகுதி மக்கள், தொகுதி மக்கள் எங்கிருந்தாலும் பிறந்த மண்ணை மறக்காமல் எங்களுக்காக எவ்வளவு காரியங்கள், நான் சொன்னது 100ல் 1 தான் சொல்லியிருக்கேன், என்ன அவ்வளவு பணிகள் செய்திருக்கின்றார்கள். நான் உங்கள் சார்பாக நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டி மேலும் இருக்கின்ற அனைவருடைய அனுமதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷப்படுத்தி பார்க்கறது, அப்படி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற இனிய நண்பர் பி.டி. செல்வகுமார் அவர்களுக்கு வணக்கத்தையும் 2 வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல் வாழ்த்து இத்தனை நாளாக சினிமாலையும் பத்திரிகை துறைகளெல்லாம் பெரிய நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்காரு, நல்ல பேர் எடுத்திருக்காரு. அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்து. இப்போ 2வது வாழ்த்து அரசியல் அடி எடுத்துக்கிறாரு, அதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்து வந்திருக்கும். மரியாதைக்குரிய என்னுடைய திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க, அதே மாதிரி அரசியல் பத்திரிகை துறையை சேர்ந்தவர் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி இங்கே மெஜாரிட்டியாக தாய்க்குள்ள உட்காந்துருக்கீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தாய்க்குளம் தான் மெயின், எனக்கும் அபிமானம் தாய்க்குளம் தான். அப்படிப்பட்ட தாய்க்குளத்தை கரெக்டாக பிடிச்சிருக்காரு செல்வகுமார். அவர் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல, ரொம்ப பாலிஷாக வந்தார். உங்கள் பர்த்டே அன்னைக்கு இல்லாமல் போயிட்டேன், அதனால உங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோதிரத்தை ஒன்று போட்டார். அதுக்கப்புறமா சரி ரொம்ப சந்தோஷங்க, நன்றி அப்படின்னு அடுத்தபடியாக தான் சொன்னார். ஒரு சின்ன பாராட்டு எனக்கு ஒரு நடத்திட்டு இருக்காங்க, அவசியம் வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது அரசியலுக்கான அப்பா அவர்கள். அதுக்கப்புறம் போஸ்டரில் பார்த்தா மினிஸ்டர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இது நேரடியாக சொன்னோம்னா நான் கொஞ்சம் எதாவது எஸ்டேட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த பாலிட்டிக்ஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அப்படி தான் இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வந்த ஒரு ஆள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படி இப்படி எந்திரிச்சு போகும்போது இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவர் மெல்ல ஒரு 5-6 பிளாஸ்டிக் பையோடு எந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னா மிச்சம் வச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி தோசை இது மிச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையிலையும் ஒவ்வொன்றிலையும் போட்டு லோட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸு கொடுக்குறதும் சர்வருக்கு கொடுத்துட்டு புறப்பட்டார். இது ரெகுலராக ஒரு 2-3 நாள் கவனிச்சுட்டு இருந்தது. அந்த ஹோட்டலுக்காரர் அவர் எங்கே போகிறாரு, அவர் சாப்பிட்டாரு, பில்லு கொடுத்துட்டாரு, ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்டு தான் எடுத்துட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கைகால் இல்லாமல் ஊனத்தோட பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் பை இருக்கிறத கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார். எதுக்கு சொல்ல வரேன்னா
உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் தான் இருக்கணுங்கிறது இல்லை, மனசு நல்ல மனசு இருந்தால் போதும். ஸோ அந்த ஆள் வந்து அவருக்கு காசு இருக்கோ இல்லையோ கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்டது அது மிச்சமாகிறது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ஹோட்டலுக்காரர் அவருக்கு பில்லும் போடுறது இல்லை, அந்த சர்வர் கூட டிப்ஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் வந்து பண்ண கல்வி உதவி இருக்க அது வந்து அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு உதவுற மாதிரி வந்து பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது. அது வந்து ஒரு நான் இப்போ வந்தெல்லாம் அங்கே இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்பெல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஸ்கூல்களுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு. அதனால் அந்த மனசு இருக்கணும். சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பாவை அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிவாரமாக சொன்னார். ஒரு 3000 லேடிஸ் பொங்கல் வச்சு 3000 பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார். இன்னும் நிறைய ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்காரு, அது கலையரங்கம் கட்டியிருக்காரு, கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப இதாக சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவர் வெளியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் சினிமாவில் அதிகமாக பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் என் பேர் சொன்னோடனே இந்த கேரளா பொண்ணை எடுத்து விட்டு குடி வரும் அது என்ன படம் அதை மட்டும் கரெக்டாக காமெடி சீனை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி. ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது அதான் காமெடியாக அது வந்து படத்துக்கு வச்சுருந்தேன். அது அவரு கூட ரொம்ப ரசிச்சிருக்காரு. அவர் பேசும்போது பல நல்ல விஷயங்களை பேசினார். கடைசியாக வந்து சேகர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தார், எப்படி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் கடைசியில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு தொழில் அதுதானே, அது கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால் அவர் கடைசியாக பேசுனது வந்து இந்த தமிழை பற்றி பேசினார் இல்லையா, எப்படி தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு இருக்கு, நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தமிழர்கள் நலனுக்காகவே இது பண்ணுறாங்க. அவர் பீட்டர் செல்வகுமார் வந்து ஒரு சின்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு வடிகால் மாதிரி ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கு. அவர் போய் சிஎம் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மயிலாப்பூர் அவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து 6:30 மணிக்கு நாடகம், இல்லைன்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து கூட நான் பேசி போவேன். சரி, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். மேலே இருக்கிறவங்க யாரும் தப்பாக நினைக்காது. சார், நான் எப்போ கடைசி வரைக்கும் இருந்து பேசுவேன். அந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதனால் வந்து போயிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம். 8வது வள்ளல் மாணவி பொன் மாணிக்கம் இருக்காரா? அவர் இல்லாத எப்படி? எம்ஜிஆரை பற்றி மிக சிறப்பான ஒரு புத்தகம் எழுதியவர். பாக்யராஜோடைய ரொம்ப சிஷ்யன். பாக்யா பற்றியெல்லாம் பல வருஷம் ஒர்க் பண்ணவர். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு திடீர்னு கூப்பிட்ட ஃபங்க்ஷன். நேற்றுக்கு வந்து இந்த சார் வரணுன்னாரு, வாங்க சார் அப்படின்னா வந்தால் நாளைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் இப்படி கூப்பிட்றீங்க என்ன? அது வழக்கமாக சினிமாவில் கூப்பிடாத இருக்கிறதுக்கு லாஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். வந்தவங்க எல்லாருக்கும் இவரை தான் நம்ம பாராட்டுறதுக்கு வந்திருக்கோம். அவர் என்னடான்னா எல்லாருக்கும் ஷால் போத்துறாரு. இந்த ஷால் ஒன்று தான் உலகத்திலேயே முருகனுக்கு அடுத்தபடியாக சுற்றி வருது. அதை நம்ம ஜாகிரதையாக மடித்து வச்சு அடுத்தவங்களுக்கு போட்டு அது எதுக்கு அதை அங்கேயே போட்டோம்னாக்கா நமக்கு மாலை மாற்றிக்கிற மாதிரி சந்தோஷமாக. அதை தான் கலைஞர் வந்து புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் அது அப்படி மங்கிடும். ஒரு புஸ்தகம் மாத்திரம் 1000 கை மாறிச்சுன்னா 1000 பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடியது அந்த புஸ்தகம் ஒன்று தான். கல்யாணத்துக்கே புக்கு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க, எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னமோ டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல நமக்கு வந்த ஒரு நம்ம வேண்டாம்னு நினைக்கிற ஒரு இதை பேக் பண்ணி திருப்பி கொடுத்துட்றது. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுக்கணும், எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லுவாங்க,
சினிமா தயாரிப்பாளருக்கும் டெலிவிஷன் தயாரிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, ஸ்க்ரீனில் நடக்கிறத பார்க்குறவங்க அழுதா அது வந்து தொலைக்காட்சி தொடர், எடுத்தவனே அழுதா அது சினிமா. ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப சீனிச்சு போன நிலைமை. விஜயை வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுத்தோம், இன்றைக்கும் நல்லபடியாக வெளியில் இருக்காருன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அவர் எடுத்த புலி அவரை கடிக்காமல் தப்பிச்சது. புலி வாழை பிடிச்சா யாரும் தப்பிக்க முடியாதுமாங்க. இவர் வாழை பிடிச்சாரா காலை பிடிச்சாரான்னு தெரியல, நைஸாக வெளில வந்துட்டார். ஏன்னா சினிமாவில் வந்து அவங்கவுங்க சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு உதவியாக, குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவியாக, ஒரு கிராமத்துக்கு அப்படிங்கிறது பல விஷயங்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை பெண்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கீங்கனாலே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எந்த ஓட்டு கேட்கறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முதல் வார்த்தையே தாய்மார்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. தாய்மார்களுக்கு பிடித்த படம் தான் ஓடும். எந்த அடல் சொல்லி படுத்தியாவது தாய்மார்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. என்ன கூட கேட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்டுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? குடும்பத்தோடு போய் பார்த்தா அது யூ சர்டிஃபிகேட், அதே படத்தை குடும்பத்தில் இருக்கவங்க தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட். ஆனால் ஒரு கடைக்கோடி கிராமம் நம்ம சொல்கிறோம், கன்னியாகுமரி. எத்தனையோ பேர் கன்னியாகுமரி, நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன் பாங்களே ஒழிய, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் பார்க்க வேண்டிய ஊர்கள். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் என்னடா, நான் சிங்கப்பூர் போனேன், என்ன வாங்கிட்டு வந்தேன், நான் அங்கே வந்து ரொம்ப இந்த பொம்மை வாங்கினோம், அது இங்கே மந்தவெளியே கிடைக்கிறது. நமக்கு பாதி பேருக்கு ஏதோ அங்கே போய் வாங்கிட்டு வரணும். நானே இப்போ ஃபாரின் போனால் ஒன்றும் வாங்குறது, ஏர்போர்ட்லேருந்து வர வழியில் அப்படியே டி நகரில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரணுமே வழி. அது வந்து சிங்கப்பூரில் போய் 2 ரூபா பொருள் 7 ரூபாய்க்கு எதுக்கு வாங்குறது? அதுவும் வேறு பேசி வாங்கி. இது வந்து முன்னாடியெல்லாம் டெல்லிக்கு போனால் அப்படி தான் வாங்குவோம். டெல்லிக்கு போய் பாதி பேர் ஏமாந்து போயிடுவாங்க. நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். டெல்லிக்கு போனவங்க வந்து அதில் இந்த நமக்கு தமிழ்நாட்டில் இல்லாத எந்த இது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதான். அது வந்து வி.டி. செல்வகுமார் 100 படங்களுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கார். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். ஒரு படத்துக்கு பிஆர்ஓங்கிறவங்க தான் 2 பக்கம் அடி வாங்குவாங்க. தயாரிப்பாளர் ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படிம்பாங்க. அந்த பக்கம் ஆர்டிஸ்ட் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. அந்த பக்கம் சமாளிக்கணும், இந்த பக்கமும் சமாளிக்கணும். ரொம்ப பெரிய பொறுப்பு. அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கும் ஒரு சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா இது வாழ்க்கை முழுக்க அவருக்கு தொடர வேண்டும் என்று நான் அவரை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியம். நல்லது செய்கிறவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லபடியாக இருந்து கொள்ளணும். நடுவில் கேட்டேன், நீங்கள் என்ன மக்கள் நீதி மையத்துக்கு வேறு நடுவில் போனீங்க போல் இருக்கு. என்ன சார்? அது இல்லை சார், அது பெரிய பழி வந்துடுச்சு. நான் வந்து வெறுமனே ஒரு இடத்துல அது ஒரு சமூக சேவகராக போனேன். அது என்னாச்சு, அந்த மேடையில் போய் நின்னதுனால நான் அந்த கட்சிக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜனங்களே மாற்றி மாற்றி ஓட்டு போடும்போது அரசியல்வாதியை மாறி மாறி நிற்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்க. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நாமளே ஒரு கட்சியில் இருந்தேன், அவங்களே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களே என்ன வெளில அனுப்பிச்சாங்க. அப்புறம் என்னத்துக்கு வெளில அனுப்பிச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் ரொம்ப யோகியமாக இருந்துட்டேன். அவ்வளோ யோகியமாலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. சரி, டெல்லியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா, அடடா டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க, அது ராஜ பரம்பரை அப்படின்னு. அங்கே போனால் இங்கே இருக்கிறவங்க, நீ எப்படி டெல்லியில் இருக்கிறவங்களை போய் பார்க்கலாம்? ஏன்னா அங்கே அப்புறம் அவர் கேட்டார், நீங்கள் சேர்ந்துருங்க கட்சியில். என்ன தமிழ்நாட்டில் அது 7 கட்சியாக இருக்கே, நான் எந்த கட்சியில் சேர்றது? இல்லை சரி சரி அங்கே சேர்ந்தா இதுக்குள்ள நீ எப்படி அங்கே பார்த்த இங்கே பார்த்தேன்னு சொல்லி அங்கேயே என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஆக்சுவலாக பார்த்தா அன்றைக்கி நான் ஊர்லேயே இல்லை, மவுண்ட் ரோட்லேயே யாரோ ஒரு சேகர், இவர் என்னை சந்திரசேகர்னு சொன்னாங்க. யாருக்கும் ஒரு சேகர் பண்ணதுக்கு நம்மளை தூக்கி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அசம்பிளியிலே எனக்கு ஆச்சு. காஃபி சாப்பிட போயிருந்தேன், அப்போ ஏடிஎம்கேல இருந்தேன். அப்போது இவங்கெல்லாம் பண்ண கலாட்டால மொத்தமாக அனுப்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், காஃபி சாப்பிட போனது தப்பா? கலைஞரை பார்த்து கேட்டேன்.
நீங்கள் காஃபி சாப்பிட போனது தப்பே கிடையாது, ஆனால் கொஞ்சம் நாள் ஜாலியாக இருந்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அது மாதிரி ஒரு அரசியல் என்பதை நாம் இன்றைக்கி வந்து அரசியலை விமர்சனம் பண்ணுறோமே தவிர சினிமாவை விட ரொம்ப ஆழமானது அரசியல். மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். கூட்டமாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் கை தட்டிங்க, அவ்வளோதான். அவங்க அத்தனை பேர் ஓட்டு எனக்கு நான் நினச்சேன்னா மே மாதம் தான் தெரியும். கூட்டம் இருந்தால் ஓட்டு, கூட்டம்லாம் ஓட்டு அப்படின்னு நினைக்கவே கூடாது. உதாரணத்துக்கு காமராஜர் எலெக்ஷனில் நின்ற பொழுது சோ அவர்கள் பேசுகிறார் சீரணி அரங்கத்தில். இப்போ சீரணி அரங்கம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க, அதை இடிச்சிட்டாங்க. மெரினா பீச்சில் நடுவில் இருக்கும் பெரிய மீட்டிங். ஜானி படம் பார்த்தீங்களா? அது பார்த்துருப்பீங்க. அந்த ஜானி படத்தில் வரும் அந்த மழை இதில். அந்த சீரணி அரங்கத்தில் சோ பேசும்போது 1,00,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா. கட்சியில் காமராஜர் தோற்று போயிட்டார். ஷோ பேசுனதுனால இல்லை, 1,00,000 பேர் வந்ததுனால. கூட்டம் வேற, ஓட்டு வேற. யார் நமக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இனிமேல் நமக்கு தொடர்ந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் வர முடியுமே தவிர, நீ 1,500 ரூபா கொடுக்குறியா, நான் 2,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா வரமாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 1,000 ரூபாயை உன்னால் எப்படி கொடுக்க முடியுதுன்னு கேட்டவங்கெல்லாம் எப்படி 2,000 ரூபா கொடுக்க முடியும் சொல்லுங்கள். ஆனால் என்னென்னா அரசியலில் மட்டும் 3 மாதம் முன்னாடி நாம் என்ன பேசணுங்கிறது அவங்க மறந்து போயிடுறாங்க. ஆனால் இது ஃபோனில் இருக்குது. நான் இங்கே வந்து பார்க்குறேன், ப்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கே எல்லாம் வீடியோலாம் இருக்குது. இங்கே பார்த்தா எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது. இத்தனை ப்ரெஸ்ஸு இன்னைக்கு யார் கையிலெல்லாம் கேமரா இருக்கோ அவங்கெல்லாம் தான் ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதுவும் எல்லா தகவலையும் முதல்லையே போடணும் நம்ம அப்படின்னு, நம்ம முதல்லையே ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே அப்துல் கலாமை 7 தடவை சாகடிச்சிட்டாங்க. அப்துல் கலாம் இறந்து போயிட்டார், அப்துல் கலாம் இறந்து போயிட்டார். அப்புறம் கடைசியாக போட்டாங்க அப்துல் கலாம் இப்போ தான் நிஜமாகவே இறந்து போயிட்டாருன்னு வந்தது. அது மாதிரி எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். என்னத்துக்கு அவசியம்? பிஆர்ஓ இருக்காங்கன்னாங்க, செல்வகுமாரை பற்றி அதிகமாக பேசுகிறத விட செல்வகுமார் ஒரு நல்ல மனுஷன், நல்ல விஷயங்கள் செய்திருக்கார். சாதாரணமாக ஒரு தையல் மிஷின் ஒன்று கொடுக்குறேன் 7,000 ரூபாய் அப்படின்ட்டு அதுக்கு 40,000 ரூபாய்க்கு போஸ்டர் அடிக்கிற ஆள் இல்லை. 40,000 ரூபாய் இருந்ததுன்னா 40,000 ரூபாய்க்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் செல்வகுமார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மக்கள் நடுவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதான் சொன்னேங்க, ஒரு 2 கட்சியில் நம்மளை தூக்கிட்டாங்க. சரி 3வது, சரி மோடியே கூப்பிட்டாட்டு 3வது கட்சிக்கு போனேன். அங்கே போனால் அதுக்கு மேலே இருக்குது. எதை எடுத்தாலுமே ஜாதி மதம் அப்படிங்கும்போது பார்த்தேன், என்னடா எல்லாருமே நம்மளை தூக்குறாங்க. நான் 10 வருஷம் ஆச்சு, என்னடா இவங்க நம்மளை தூக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். சரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளே வெளில வந்துடலான்ட்டு ஒரு கட்சி. அரசியல் என்பது சம்பாதிக்கக்கூடிய இடமே இல்லை, அது தொழில் பண்ணுற இடம் இல்லை. சாருக்கு என்ன தொழில்? சார் எம்எல்ஏ, அது தொழில் இல்லைப்பா, வந்து சமூக சேவை அப்படிங்கிறது. அது மாதிரி இருக்கணும். இப்போ கூட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு அடுத்தது மயிலாப்பூர் சீட்டு, மயிலாப்பூர் முதலமைச்சரை பார்த்தா உடனே சீட்டா? அப்புறம் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? அசம்பிளி எங்கே நடத்தணும் தெரியுமா? இந்த டிவி தொழிலில் தான் நடத்தணும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து பார்க்குறவங்க என்னத்துக்கு பண்ணணும்? நான் என்ன நினைப்பேன், நம்ம ஒருத்தர் இருந்துட்டோம். நான் மயிலாப்பூரில் எம்எல்ஏ வந்தபோது 300 கோடி ரூபாய் வேலை நடக்கும். ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏவாக அது போதும். சும்மா நம்மளே நானே இருக்கணும், நான் விட்டா என் பையன் இருக்கணும்னாக்கா சரியாக விட்டாங்க. ஆனால் பையனுக்கு பையன் உழைத்து வந்தால் கண்டிப்பாக வரணும். பையன் அப்பாவுக்கு என்ன குணமோ அந்த பையன் அதுதான் என் பையனுக்கு இருக்கும். அது வேறு சொல்கிறாங்க. நேற்றுக்கு வேறு ரொம்ப காமெடியாக பார்த்துருப்பீங்க. பிஎஸ் கோயல் சொல்கிறார், வாரிசு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது, இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறது. பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் நிற்கிறார். அவர் யாரை எதிர்ப்போங்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார், ஊழலை எதிர்ப்போங்கிறார். அப்பவும் அன்புமணி ராமதாஸ் பக்கத்தில் எனக்கு புரியல. சரி நல்லா தான் பேசுகிறாங்க. நான் அரசியலை விமர்சித்து நிறையா ட்ராமா போடுவேன். அரசியல்வாதிகளே வந்து உட்காருவாங்க. சார் அவங்க என்ன சார் அவங்களே நான் வந்து அவங்கள சொல்கிறேன்,
ஆனால் அவங்க தன்னை சொல்கிறத யாருமே நினச்சதே கிடையாது தெரியுமா. நம்ம ஒன்று சொன்னால் தம்பி 69 நடந்தது சொல்கிறாரு போயிடுவாங்க. யாரும் தன்னை சொன்னதை நினச்சிக்கவே மாட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ஸுக்கு பாருங்கள், அதுதான் அரசியலில் நீண்ட காலம் பயணம். நான் என்ன நினைப்பேன், நம்மளால் முடிஞ்சால் பண்ண போகிறோம் இல்லையா, நம்ம சொன்னால் பண்ணி கொடுக்குற ஒரு நல்லவர் இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் நானே இருக்கணும். பச்சை இங்கில கையெழுத்து போடணும், ஒரு வெள்ளை பேப்பர் வாங்கி பச்சை இங்கில ஸ்ரீராம எழுதிட்டே போங்க. யாரும் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. செக்குக்குள்ள கூட பச்சை இங்கில கையெழுத்து போடுங்க. அது ஒரு பச்சை பையனா கையில் வச்சுட்டு தான் மரியாதை. உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்க வேண்டும். நீங்கள் ஆட்டோவில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, மரியாதை இருக்கணும். நீங்கள் தான் பிராண்டாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பிராண்டுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் செல்வகுமார் நினைச்சா சொல்லியிருக்கலாம், நான் விஜயோட பிஆர்ஓ இருந்தேன், விஜயை வச்சு படம் எடுத்தேன்னு சொல்லலாம். இன்னி வரைக்கும் அது சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு அரசியல் தெரியும், அதனால தான் இன்னைக்கு சொல்றது இல்லை அதை. பட் ஒரு விஜய் செல்வகுமார் எல்லாரும் நிறைய பேர் இவ்வளோ பண்ணுறாரு, சும்மாவா பண்ணுறாரு. விஜய் கிட்டேயே அவர் பிஆர்ஓவா இருந்துட்டாரு. அப்புறம் என்ன, பணத்துக்கு என்ன, விஜய் வந்து இன்னைக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராது. அப்படிப்பட்டவரோட பிஏ இருந்தால் சும்மாவா, இவர் ஒரு 200 கோடியாவது சம்பாதிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் விஜய் கிட்ட இவர் இருந்த வரைக்கும் இவருக்கு கிடைச்ச சம்பளம் மாதம் 10,000 ரூபாய், அவ்வளோதான். இதுதான் உண்மை. அப்படி சைலண்ட் ஆகிட்டீங்க பாருங்க. ஏன்னா வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைங்களுக்கு 11,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் சினிமா வந்து ஒரு பேஷன். அது சினிமாவுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அடியோ வதியோ திட்டோ எது இருந்தாலும் நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமாக இருக்கு. அவரை பார்த்தியா, இவரை பார்த்து ரஜினி சொல்லியிருக்காரு, அந்த ஏவிஎம் இதுக்குள்ளே எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாது, நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு டைம் வாகினி ஸ்டூடியோவில் 1967 68 ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போகிறேன். அப்போ சிவாஜி அங்கே தான் இருக்காங்கன்னா எங்கள் அப்பா சொல்கிறார், நடந்து போனாலாம் உள்ளே விட மாட்டாங்க, ஸ்கூட்டரில் போகணும் அப்படின்னாரு. நான் டேபிள் கார்டரை கையில் வச்சுருக்கேன். அது என்னது நடந்து போனால் உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்கிறது. எய்த்தாப்பில் கிருஷ்ணபவன் ஒன்று, அங்கே போயிட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஸ்கூட்டரை வாசலையே வச்சுட்டு சார் இந்த வண்டியை பார்த்துக்கங்கட்டு நடந்து போனேன். உள்ளே விட்றாங்களா இல்லையா போனது அப்படி. உள்ளே போவோம், யாரை பார்க்கணும், நாகரெட்டியாரை பார்க்கணும். ஐயோ வாங்க சார், யார் நீ என்ன சொல்கிறங்கிறது தான் முக்கியம். கடைசி வரைக்கும் நான் நாகரெட்டியாரை பார்க்கல, அவரையும் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர்கிட்ட தான் எங்கள் அப்பா வேலை பார்த்தேன். அங்கே சிவாஜி ஸ்டூடியோவில் இதே மாதிரி, இது வந்து பரணி ஸ்டூடியோ, பானுமதி அவர்களுடைய ஸ்டூடியோ. எவ்வளோ படங்களுடைய ரெக்கார்டிங் எல்லாம் நடந்த இடம் இது. இன்றைக்கி சத்யா ஸ்டூடியோ உலகம் சுட்டு மாலிவன் ஷூட்டிங் நடந்த இடம். இன்றைக்கி எல்லாம் பில்டிங்காக போச்சு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலாக போயிடுச்சு. அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இதே சினிமா தியேட்டரே கையில் வந்துடுச்சு. தியேட்டருக்கு போய் நம்ம இதுக்கு 1000 ரூபா கொடுத்து படம் பார்க்குறது, 1000 ரூபா கொடுத்தா வருஷம் முழுக்க இதில் படம் பார்க்கலாமே அப்படின்னா, அதையும் உங்களுக்கு அதை வந்து கொடுத்து அப்படியே தமிழ்நாட்டு மக்களோட மனத்தை கவர்ந்தவர் கலைஞர். டெலிவிஷன், கலர் டெலிவிஷனுங்கிறது ஒரு ஏழைக்கு கனவாக இருந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, அது எப்படி 2000 ரூபாய்க்கு டிவி கொடுக்க முடியும்? இன்னைக்கும் பல பேர் வீட்டில் அந்த 2000 ரூபாய் டிவி வேலை செஞ்சுட்டு இருக்கு. நாம வந்து கலைஞரை பற்றி எல்லாம் ஆச்சரியமாக சரி எவ்வளோ பேசுவாங்க. இந்தியாவிலேயே ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்தில் கோலோச்சிய ஒரே தமிழன் அது கலைஞர் மட்டும்தான், யாருமே கிடையாது. நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அவர் ஆசைப்பட்டார், இவர் ஆசைப்பட்டார். ஆனால் ஆசைப்பட்டது யாராக இருந்தாலும் அதை மக்களுக்கு செய்து கொடுத்தது கலைஞர். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அவர் போயிருக்காரு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க திமுகலாம் சொன்னாங்க, அறிவாலயம்னு பேர், அதுவே ஆலயம், அங்கே தான் நம்பிக்கை இல்லைன்றீங்க நீங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை, ஒன்றை கொள்ளும் ஒருவனே தேவன். பால்சாதி கோயில் போகிறவங்க நிறைய பேர் கபாலி கோயிலுக்கு வேறு வர மாட்டாங்க. ராமர் கோயிலுக்கு போனேன்னு கேட்டாங்க. என் மசூதி தெரியல, எங்கள் வீட்டிலேருந்து இப்போ 50 அடி தூரத்தில் ராமர் இருக்கார். நான் அங்கே போய் தான் ராமரை பார்க்கணுமா? அங்கே வேற ராமரா? எல்லாம் ராமர் தான். கும்பிட்றவங்களுக்கு மனசு மூடிட்டு கும்பிட்டா அது தெய்வம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. நான் அங்கே போனியா, இங்கே போனியா, அங்கே போனியா, இங்கே போனேன்னா
இருக்க போகிறது சொல்லுங்க கஷ்டம். அதனால் கன்னியாகுமரிங்கிறது நம்ம தென்னிந்தியாவினுடைய அந்த முனை. நான் போயிருக்கேன் அந்த இதில் ராமேஸ்வரம் தாண்டி நம்ம தனுஷ்கோடி முனையில் போய் நிற்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். அதான் இந்தியாவோட அந்த முனை, அந்த டிப்பு. அதை தாண்டினா ஸ்ரீலங்கா, வேற நாடு. அந்த முனையில் போய் நிற்கும்போது தான் நம்ம தேசத்தினுடைய பெருமை, தமிழ்நாட்டினுடைய பெருமையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி அந்த கோடியிலேருந்து இங்கே வந்து தலைநகருக்கு வந்து இன்னைக்கு ஒரு பாராட்டு நடக்குதுனாக்க அதுக்கு மிகச்சிறந்தவர் பிடி செல்வகுமார், தகுதியானவர். இன்னைக்கு பாராட்டோட நடத்தலாம் ரொம்ப ஈஸி, நம்மளே நடத்திக்கலாம். ஆனால் எப்படி நம்மளே எல்லாரையும் லாரியில் ஆடை கொண்டு வந்து பிரியாணி போட்டு அரசியல் மீடியான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் நமக்கு வந்து விருப்பப்பட்டு வந்திருக்கு. இந்த ஹால் இந்த நேரத்தில் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னா அது பிடி செல்வகுமார் மேல் வைத்திருக்கும் அன்பை காட்டுகிறது. நீங்கள் வந்திருக்கீங்க, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த பாராட்டு விழாலாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. எனக்கு தெரிஞ்சது பிடி செல்வகுமாருடைய சாதனைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் காமராஜர் அரங்கத்திலேயே மிகப்பெரிய விழா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஏன்னா நக்கீரன் கோபால்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படுவாங்க. ஸோ என்ன எழுதுவாரோ அப்படின்னு. அன்றைக்கி சொன்னேன், என் மேலே ஒரு கேஸ் வந்துருச்சு சார் அப்படின்னு. ஒரு கேஸா? அதுக்கு எப்படி பயப்படுறீங்க? நான் 297 கேஸ் வச்சுருக்கேன். வீரப்பனை போய் நேராக பார்த்தபோது நக்கீரன் கோபாலை போய் பார்த்தாலே வீரப்பனை பார்த்துக்காங்கிற மாதிரி நம்மளே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோங்கிற பயம் இருந்த காலகட்டத்தில் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், போய் பாராட்டிட்டு வந்தேன். அது ஒரு சாதனை. பத்திரிகையாளர் என்றால் அந்த பத்திரிகையாளருக்கு உண்டான அந்த ஒரு என்ன சொல்கிறது கெத்து, அதுலேருந்து ஒரு அம்மி கூட கீழே இறங்காத இருக்கிறதுங்கிறது ஒரு சாதனை. சில பேர் இருக்காங்க, ஒவ்வொரு ஆட்சி வரும்போது ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு ஸ்டாண்டு தான் அது கோபால். அது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அப்படி இருக்க முடியும். கன்விக்ஷனோடு இருக்குது. நீ எனக்கு என்ன வேணால் பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர் இங்கே வந்து உட்காந்து இவரை பாராட்டுறதுக்கு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். தேவயானி இதே மேலே சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு படத்தில் தேவயானியை கூப்பிட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணது. இல்லை வேணாம், அதெல்லாம் வேணாம், நான் இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு நான் சாதாரணமாக படம் பண்ணாமே இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் பண்ண மாட்டேன். என்ன ஒரு படத்தில் சொன்னாங்க, ஒரு கண்டபடி லஞ்சம் வாங்குற ஒரு அரசியல்வாதியாக பண்ணுது, செவுத்தில் உடைச்ச இடத்துலலாம் பணம் கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் சொன்னாங்க. நான் கொடுத்த காசையே வாங்க மாட்டேன்ட்டு டேபிளுக்கு முன்னாடி ஒரு ஷீட்டு போட்டு அடிச்சுவேன்னா என்ன போய் இந்த மாதிரி எங்கள் டேபிள் இருக்கும், இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் கால் விட்டால் இந்த பக்கம் வரும் கால். அது மாதிரி இருந்தது. ஒருத்தர் வந்து சார் நம்ம ரோடு போடுறோம் அப்படிங்க. ரோடு போடுறதுக்கு எங்கிட்ட எது காசு கொடுக்குறீங்க? கான்ட்ராக்டரில் தான் கொடுக்கும். இல்லை இது வழக்கமாக கொடுக்குறது. எவ்வளோ சார்? இல்லை ஒரு 30,000 ரூபா. இது 30,000 என் ட்ராமாவுக்கு 3 சீன் கூட வராது. இது நீங்கள் எனக்கு அப்படின்னா இல்லை குறைச்சல் நினச்சிட்டார் அவர். நான் குறைச்சலாக இதில் இல்லை எல்லாம் வேணாங்க. இங்கே பாருங்க 16 கேமரா போட்டிருக்கேன். அரசியலில் எப்படி நேர்மையாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடைச்ச சான்ஸ் இது. இந்த காசை அந்த நிஜமாகவே தார் வாங்குறதுல ரோடு போடுறதுல பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் அதை விட்டுட்டார். கேமரா இருக்கா சார், நான் வேணா இப்படி கொடுக்கட்டுமான்னு கையை உள்ளே விட்டேன். நான் அப்புறம் ஒரு ஷீட் அடிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு எது கொடுத்தாலும் அது கடவுள் தான் கொடுக்கிறார். அதுதான் அதை ஞாபகம். கிடைக்கிறதெல்லாம் நீட்ட முடியாது, பண்ண முடியாது. மொத்தம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறான், 4 இட்லி சாப்பிட்றான். அவனே 10 லட்ச ரூபா சம்பாதிச்சா 4,000 இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. நம்மளால் என்ன முடியுமோ அது இருந்தால் போதும். நாம் சம்பாதிச்ச பணம், உழைச்ச பணம் நம்மகிட்டே இருக்கா, அது மிகப்பெரிய விஷயம். அப்படி உழைத்த பணத்தில் தான் இத்தனை பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறார்கள். அது எப்படி பணம் வந்தது, இது எப்படி பணம் வந்ததுன்னா என்ஜிஓங்கிறதே அதுதான். என்ஜிஓங்கிறது என்ன? இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் என்ஜிஓ. அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உண்டான அங்கீகாரம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக உண்டு. அது கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில்
மிகச்சிறந்த ஒரு நல்லவரை பாராட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் கடந்த கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் எல்லா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதோ இன்னொரு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ரம்ஜான் ஆரம்பிக்குது. ரம்ஜானுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.